கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை பூஷித்தருளும். Give me neither poverty nor riches. Give just enough to satisfy my needs. For if I grow rich, I may deny you and say, Who is the Lord? And if I am too poor, I may steal and thus insult God's holy name. Amen. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்ற ஞானியானவரின் இருதய ஜெபம் இன்றைய தியான வசனம். இது வெறும் பொருளாதார வேண்டுதல் அல்ல, ஆன்மீக பாதுகாப்புக்கான ஜெபம். அவர் தேவனிடத்தில் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் என்று வேண்டுகிறார். 2 மனுவில் ஒன்று, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்றும், இரண்டாவதாக தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்றும் வேண்டுகிறார். தரித்திரமோ ஐஸ்வர்யமோ இரண்டுமே மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்தவர் எப்படி ஆபத்தானது என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் விளக்குகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். பரிபூரணம் இங்கே மறக்கச் செய்யும் ஆபத்து. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே பரிபூர்ணம் என்பது செல்வம், வசதி, சுகம், மனித சாதனை எல்லாவற்றையும் குறிக்கிறது. மனித மனத்தின் ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவையில் இருக்கும்போது தேவனை தேடுவது, எல்லாம் கிடைத்துவிட்டால் தேவனை மறந்து போய்விடுறது. இதை ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது இதுவரையில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு என்று வேதம் எச்சரிக்கை செய்வதை உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால் இங்கு ஆகூர் வேண்டுகிறார், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியுங்கள், ஆனால் உம்மை மறக்கச் செய்யும் அளவிற்கு அல்ல என்று. தரித்திரம் தவறச் செய்யும் சோதனை. தரித்திரப்படுகிறதினால் திருடி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். வறுமை என்பது வெறும் பொருளாதார நிலை அல்ல, அது ஒரு சோதனை நிலை. தேவைகள் நிறைவேறாத போது மனம் சோர்வடையும், நம்பிக்கை குறையும், தவறான முடிவுகள் எடுக்கப்படலாம். இதை நீதிமொழிகள் 6:30 மறைமுகமாக கூறுகிறது. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். பசி காரணமாக சிலர் தவறான வழி செல்லலாம். அதனால்தான் ஆகூர் இங்கே கர்த்தாவே நான் துன்பத்தால் உம்மை அவமதிக்காதபடி காத்தருளும் என்று வேண்டுகிறார். தேவனுடைய நாமம் நம் வாழ்க்கையின் சாட்சி. என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிகவும் ஆழமான பகுதி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மக்கள் நம்மை மட்டும் பார்க்கவில்லை, நம்முடைய தேவனையும் பார்க்கிறார்கள். ஆகையால் செல்வத்தால் அகங்காரம் வந்தாலும் தேவனுடைய நாமம் அவமதிக்கப்படும், வறுமையால் பாவத்தில் விழுந்தாலும் தேவனுடைய நாமம் கெடும்.
மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செல்வம் மிகுதியால் அகங்காரமாக நடந்து கொள்வதோ, வறுமையினால் பாவ காரியங்கள் செய்வதோ அது நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்குமா? மற்றவர்கள் நம் செயல்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்களா? நம் செயலால் தேவனின் நாமம் அல்லவா அவமதிக்கப்படும்? இதை ஒத்துக்கிறீங்களா? என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று ஆகூர் வேண்டுவதை கவனியுங்கள். இது மிகவும் ஆழமான நம்பிக்கை. தேவன் அளவில்லாமல் கொடுப்பவர் அல்ல, அளவாக கொடுக்கும் ஞானமுள்ள தந்தை. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பே அறிந்திருக்கிறார். அதாவது தேவன் நமக்கு தேவையானதை அறிந்திருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான அளவில் தருகிறார். அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்யவல்ல தேவன் அவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 4:11 வாசிக்கிறோம். திருப்தி என்பது சூழ்நிலை அல்ல, அது ஒரு கற்றுக்கொள்ளப்பட்ட ஆன்மீக குணம். அதனால்தான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று மிக தெளிவாக கூறுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், செல்வத்தின் சோதனை ஆசீர்வாதம் ஆபத்தாக மாறலாம். தீர்வு தாழ்மை. வறுமையின் சோதனை துன்பம் தவறான வழி அழைக்கும். தீர்வு விசுவாசம். சாட்சியின் பொறுப்பு நம் வாழ்க்கை தேவனுடைய கண்ணாடி. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் இருந்து மக்கள் அறிகிறார்கள். போதும் என்று சொல்லும் இருதயமும் நன்றியுள்ள வாழ்க்கையும் தான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? போதும் அப்படிங்கிற திருப்தியான மனசு இருக்கணுங்க. என்ன நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதற்கு தேங்க்யூ லார்ட் அப்படின்னு நன்றியோடு அவரை நம்ம துதிக்கிற மனது இருக்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா இந்த 2 மட்டும் இருந்தால் தான் முடியும். அதிகம் வேண்டாம், அகந்தை வராமல் இருக்கும். குறைவு வேண்டாம், பாவம் வராமல் இருக்கும். தேவையான அளவு மட்டும் தேவனுடன் நடக்க உதவி செய்யும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது அன்றன்று என்ன தேவையோ அன்றன்று தரும் தேவன் இருக்க நாம் எதற்காக பயமோ கவலையோ பட வேண்டும்? யோசிச்சு பாருங்க. சுருக்கமாக சொல்வதானால், தேவனை மறக்காத வாழ்க்கை, பாவத்தில் விழாத வாழ்க்கை, தேவ நாமத்தை காக்கும் வாழ்க்கை, தேவன் அளித்தது போதும் என்ற திருப்தியுள்ள வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சித்தத்தின்படி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. Today's verse is a prayer for balance in life. Agur asked God not to give him too much wealth, so he won't forget God, and not too little, so he won't fall into sin like stealing. Instead, he desires just enough for his daily needs. A life of contentment, dependence of God
and protecting God's honor through our action. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களுக்கு தேவையானதை அறிந்திருக்கும் நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிகமாயிருந்தாலும் உம்மை மறக்காமல், குறைவாயிருந்தாலும் பாவத்தில் விழாமல் எங்களை சமநிலையோடு நடத்தும் கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். நாள்தோறும் எங்களுக்கு தேவையானதை அளந்து போஷித்தருளும். திருப்தியுள்ள இருதயத்தையும் உம்மில் நம்பிக்கை வைத்த வாழ்வையும் தாரும் என்று தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.